தென் சென்னையிலே குறிப்பாக வேளச்சேரி பகுதியிலே குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமையிலான இயக்கம். அதே போல இன்றைக்கு போக்குவரத்து வசதிகளை உருவாக்கி தந்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமையிலே இருக்கின்ற முற்போக்கு கூட்டணி. இன்றைக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னும் அடுத்த மாதத்திலிருந்து 2000 ரூபாயாக வழங்கப் போகிறவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இல்லந்தோறும் 8000 ரூபாய் கூப்பனை வழங்க இருப்பவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தர இருப்பவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே, தளபதியின் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு 2.0 திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற நேரத்திலே அவரோடு சட்டசபைக்கு செல்வதற்கு நம்முடைய ஹசன் மௌலானா அவர்களுக்கு கை சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்கள் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உங்களிடையே கை சின்னத்துக்கு வாக்கு கேட்பார்கள். இப்பொழுது வரவேற்புரையை நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் ஹசன் மௌலானா அவர்களை வரவேற்பார்கள். உங்களிடம் வாக்கு சேகரிப்பார்கள். மேடையில் வந்திருப்பது வேளச்சேரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு அகில இந்திய கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வேளச்சேரி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான நாள் என்றால், இன்று காலை மாண்புமிகு முதலமைச்சர் காந்தி சாலையில் வந்து வேளச்சேரியில் எனக்காக வாக்கு சேகரித்தார். இன்று மதியம் அது 1.0, இப்ப 2.0 ஸ்டாலினும் வர வேண்டும் என்று கேட்டதனால இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கே சார் இப்ப வந்திருக்கிறார். எனக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த அருமையான நேரத்தில் அந்த சந்தோஷத்தை என்னோடு கொண்டாட வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, மேடம் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, கிரிராஜன் ஐயா அவர்களே, என் தந்தை திரு ஜே மாருன் அவர்களே, தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் வந்திருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் அண்ணன் திரு கிரீஷ் சோடாங்கர் அவர்களே, அண்ணன் திரு நாசர் ஹுசைன் அவர்களே, கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் திரு இளையா அவர்களே, திரு ரஃபி அவர்களே, திரு பாலமுருகன் அவர்களே, வந்திருக்கும் டெப்டி மேயர் அவர்களே, வேளச்சேரி தொகுதியின் பொறுப்பாளர் டி.கே. சிவகுமார் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களே, டி.கே. சுரேஷ் அவர்களே, திரு இக்பால் அவர்களே, நியமன கவுன்சிலர்கள் அவர்களே, நம்முடைய சேர்மன் திரு துரைராஜ் அவர்களே,
திரு ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே, திரு துரை கபிலன் அவர்களே, எங்களுடைய பகுதி செயலாளர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் அண்ணன் திரு விநாயகமூர்த்தி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் திரு விஜய் சேகர் அவர்களே, வேளச்சேரி என்பது ஒரு சட்டமன்ற தொகுதி. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் நான் மன்றாடிய போது கேட்டதெல்லாம் என் தொகுதிக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டேன். இன்று ஒரே விஷயம் இந்த தேர்தல் நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேல் திட்டங்கள் வந்திருக்கிறது என்றால் அது வேளச்சேரி தொகுதிக்கு தான். அப்பேற்பட்ட வேளச்சேரி தொகுதியில் மீண்டும் களமிறங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே ஐயா அவர்களும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. 3000 கோடி என்பது சாதாரண விஷயம் அல்ல. 770 கோடி ரூபாய்க்கு உயர்மின் கோபுர மின் கம்பிகளை புதை மின் கோபுரத்தின் மின் கம்பிகளாக ஆக்கி இருக்கிறார்கள். இது எல்லாம் வேளச்சேரிக்கு நடந்திருக்கிறது. என் பேர் ஹசன் மௌலானா. நான் ஆனால் தூர்வாரியது எதுவென்றால் தண்டீஸ்வரன் கோயிலின் தெப்பக்குளத்தையும் மர்தீஸ்வரன் கோயில் தெப்பக்குளத்தையும் நான் தூர்வாரி அதை சுத்தம் செய்தேன். என் பெயர் ஹசன் மௌலானா. ஆனால் நான் கொடுத்தது என்ன? மர்தீஸ்வரன் கோயிலின் தேர் பழுதடைந்து விட்டது, முருகனின் வாகனம் பழுதடைந்து விட்டது, சிவனின் வாகனம் பழுதடைந்து விட்டது. அதையெல்லாம் செப்பனிட்டு புதுமையாக திருப்பி கொடுத்தது இந்த ஹசன் மௌலானா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கின்ற வாக்காளர் பெருமக்களே, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. யார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதல்ல, உங்களுக்காக யார் களத்தில் வேலை செய்கிறான் என்பதுதான் தேவை. செல்லும் இடமெல்லாம் கேட்கிறார்கள் வேளச்சேரி மழை காலத்தில் என்ன ஆனது என்று. 330 கோடி ரூபாய்க்கு மேல் மழைநீர் வடிகால் வந்திருக்கிறது என்றால் வேறு எந்த சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். இன்று மழை பெய்தால் மழை தண்ணீர் நிற்பதில்லை. யார் காரணம்? மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், அசனுக்கு கொடுங்கள் என்றார், வேளச்சேரிக்கு கொடுங்கள் என்றார். இன்று அது நடந்து விட்டது. மேயராக இருந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் நம் தொகுதியின் ஒரு வாக்காளர் என்பதை மறந்துவிட வேண்டாம். நம் தொகுதியில் வசித்தவர் நம்முடைய முதலமைச்சர். அவர் மூலமாக வந்தது. நாம் கேட்டதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் தொகுதிக்காக கேட்ட பொழுது சில விஷயங்கள் தடுமாறும் பொழுது மாண்புமிகு மக்கள் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா மாசுவிடம் சென்று சொல்வேன், ஐயா இது நடக்கவில்லை, நீ போ பாய், நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உடனே மாசு ஐயா என்னுடைய வேலைகளை முடித்து கொடுத்தார். இதெல்லாம் நடந்தது காரணம் என்ன? ஒரு அருமையான ஒரு கூட்டணி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேலை செய்கிறார் என்றால் வேலை செய்ய விட்ட ஒரு முதலமைச்சர், வேலை செய்ய விட்ட ஒரு பொறுப்பு அமைச்சர், இது எல்லாம் மாறி காட்டியது. இத்தகைய அருமையான நேரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடுவது என்பது உலகத்தின் செய்தியாகும். அப்பேற்பட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இன்று என்னுடைய மேடையில் இருப்பது எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுவே நான் வெற்றி பெற்றது போல் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தருகிறது. அன்பிற்கினிய வேளச்சேரி வாக்காளர் பெருமக்களே, உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன், கை சின்னத்தில் வாக்களியுங்கள். ஸ்டாலின் 2.0 வரவேற்றுக் கொள்ளுங்கள். இந்த முதலமைச்சர் வளர்ச்சியை தருவார். கவர்ச்சியை காட்டு உங்களிடம் வாக்கு சேகரிப்பதில்லை, வளர்ச்சியை தந்து வாக்கு சேகரிப்பவர். அப்பேற்பட்ட மனிதரோடு நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிப்பார். மிகுந்த சிறப்போடும் மிகப்பெரிய எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் தலைவர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இறுதியாக உரையாற்றிட விட்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேசிய தலைவர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி தலைவர்கள் திரு தங்கபால் அவர்களே, கிரீஷ் சடோங்கர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய நம்முடைய சுரேஷ் ரெட்டி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்து உரை நிகழ்த்தி வீட்டிருக்கின்ற தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினர் வழக்கறிஞர் கிரிராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய திரு ஆருண் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்வதில் உறுதுணையாக இருந்த இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அன்புக்கினிய திரு விநாயகமூர்த்தி அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் திரு இரா துரைராஜ் அவர்களே,
பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அன்பிற்கினிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மாவட்ட தலைவர்களே, பகுதி தலைவர்களே, செயல் வீரர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொளுத்தும் வெயிலில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடைபெறுகிற கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திரு கார்கே அவர்கள் ஒசூரில் பேசுகிற போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை வைத்துக் கொண்டு சொன்னார், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தனி மனிதர் அல்ல, உங்கள் பின்னால் இந்தியாவே இருக்கிறது என்கின்ற அளவில் பெருமதிப்பிற்குரிய திரு கார்கே அவர்கள் சொன்னது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய திரு கார்கே அவர்கள் ஏற்கனவே இதே தென்சென்னை மாவட்டத்தில் நம்முடைய YMCA மைதானத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார். அவர் இன்றைக்கு சென்னை தெற்கில் நடைபெறுகிற 2வது நிகழ்ச்சியாக இதில் கலந்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. இங்கே உரை நிகழ்த்திய தொகுதியின் வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் ஹசன் மௌலானா அவர்கள் இந்த வேளச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றி நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகராக இருந்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு ஏராளமான பணிகளை ஆற்றி இருக்கிறார்கள். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் அவர்கள் இங்கே தற்போது கேட்டார்கள், எவ்வளவு இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றார்கள். நான் சொன்னேன், நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயம் அந்த வாக்கு மெய்ப்பிக்கப்படவிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொன்னது ஏதோ வார்த்தை அலங்காரத்திற்கான ஒன்று அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள். 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 221. 234இல் 221 இடங்களில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்று 39க்கு 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் அன்றைக்கு இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. மீதம் இருக்கிற 13 இடங்களில் மட்டுமே அதிமுக 8 இடங்களிலும் பாமக 3 இடங்களிலும் 2 இடங்களில் தேமுதிகவும் அன்றைக்கு பெற்றது. அந்த வகையில் ஒரு 13 இடங்களை தவிர்த்து 221 இடங்களில் கூடுதல் வாக்குகளை பெற்ற கூட்டணி தான் இன்றைக்கு ஒரு 1.25 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏராளமான சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இருக்கிறார்கள். 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று ரேஷன் பொருள் வழங்குகிற தாயுமானவர் திட்டம், அதேபோல் அன்பு கரங்கள் என்கின்ற திட்டம், தாயையும் தந்தையையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் அவர்களுடைய 18 வயதை வரை தருகிற திட்டம் அன்பு கரங்கள் திட்டம், வயது முதிர்ந்தவர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் அன்பு சோலை திட்டம், 10,000 இடங்களில் முகாம்கள் நடத்தி அவருடைய குறைகளை கேட்டறிந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், 1256 முகாம்கள் முழு உடற் பரிசோதனை முகாம்கள் என்கின்ற வகையில் நடத்தப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், 14 வயது இளம் பெண்களுக்கு HPV வேக்சின் அளித்த திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை அறிவித்திருக்கிற முதல்வர் 200 இடங்களில் வெல்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயம் இன்றைக்கு வாக்காளர் மத்தியில் நிலவி வருகிற எழுச்சியை பார்க்கிற போது இன்றைக்கு வேளச்சேரி உள்ளிட்ட 234க்கு 234 வெற்றி பெறும் என்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி வருகிறது. இன்று காலை கூட நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வேட்பாளர் ஹசன் மௌலானா அவர்களோடு வாக்கு கேட்டு காந்தி சாலையில் முழுமையாக 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தார்கள். அந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கான காந்தி சாலையின் இருமருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான வேளச்சேரி வாக்காளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை வரவேற்றதும் அவருக்கு மலர் மாறி பொழிந்ததும் கை சின்னத்திற்கே நாங்கள் வாக்களிப்போம் என்று உறுதி சொன்னதும் இன்று காலை நடைபெற்றிருக்கிற ஒன்று. இன்று காலை நம்முடைய முதல்வர் அவர்கள் வேளச்சேரி தொகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியை நடத்தி அதை தொடர்ந்து பெருமதிப்பிற்குரிய கார்கே அவர்கள்
அதே தொகுதியில் இன்றைக்கு இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். நிச்சயம் வருகிற மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட போது வேளச்சேரி தொகுதி 50,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஹசன் மௌலானா அசெம்பிளிக்கு சென்றார் என்கின்ற நிலை உருவாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வாக்களியுங்கள், ஹசன் மௌலானாவுக்கு வாய்ப்பளியுங்கள், அவர் உங்களுக்காக உழைப்பதற்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஸ்ரீ மல்லிகார்ஜுனே கார்கேஜி அவர்கள் உங்களிடையே ஹசன் மௌலானா வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு வாக்குகள் சேகரிப்பார்கள். ஹலோ 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 तंगबालू पीछे रहेगा ना, दिखता नहीं। I'm very happy to see a large crowd here to vote for Congress candidate. இங்கே பெருந்திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு வந்திருக்கிறீர்கள் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். On the stage today, sitting Mr. Girish Chodankar, in charge General Secretary, AICC, Nasir Hussain ji, General Secretary, DK Suresh ji, ex-MP, JM Harun, ex-MP, his father, D. Vijay Sekhar, District Congress Committee President, where is he? Then Girirajan, MP, Rajya Sabha, then Tamil Lachiji, who is also, Sumati, sorry. Yeah, so then M.A. Subramaniam, then Mahesh Kumar, Deputy Mayor, K.V. Tangabaluji, our former PCC President, MP Ranjan Kumar, SC Chairman, and Swarna Sethuram, who is translating this. And candidate, our candidate is Hasan Maulana, who is here. You don't want to tell the name, no? Friends, my dear brothers and sisters of Velachari Assembly Constituency, I bow my head with vanakkam. வேளச்சாரி தொகுதியின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தலைவணங்கி சொல்கிறேன். At the outset,
I express my heartfelt gratitude to all of you for gathering here in such large numbers. முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை இங்கே பெருந்திரளாக வந்திருப்பதற்காக தெரிவித்துக் கொள்கிறேன். Your presence reflects your commitment to democracy, to progress and to the future of Tamil Nadu. உங்களுடைய பெருந்திரளான கூட்டம் சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கானது என்பதை உணர்கிறேன். I have come here to seek your support and blessings for our Congress candidate Sri J.M.H. Hasan Maulana. நான் இன்று உங்கள் முன் இங்கு வந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளர் அன்புக்குரிய திரு JMH ஹசன் அவர்களுக்கு ஓட்டு கேட்டு இங்கே வந்திருக்கிறேன். I have heard from the people of Velchari about his dedication, his accessibility, and most importantly, his work on the ground. வேளச்சேரி மக்களிடமிருந்து நான் அறிந்திருக்கிறேன், அவர் இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்காக ஒத்துழைப்புடன் எப்பொழுதும் அனைவரையும் எளிதில் சந்திக்கும் வாய்ப்பை பெற்று இந்த தொகுதிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். Friends, politics is not about speech alone, it is about delivery. அரசியல் என்பது வெறும் வெற்று வாக்குறுதி அல்ல, அது நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. And your MLA, I am told, has worked against land encroachers, ensuring that government lands is protected for public use. என்னிடம் சொன்னார்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகவும் மற்றும் அனைத்து அரசுக்கு எதிர்ப்பான செயல்களையும் தடுத்து நிப்பாட்டி இருக்கிறார் என்பதை. Friends, he has built parks, playgrounds, public gym facilities and indoor stadium for your children. அவர் உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள், உள்கட்டரங்கு அமைப்புகள் ஆகியவற்றை செய்து கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 49 கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ள. He has built parks. Along with that, he has built 4 libraries worth 49 crores. அத்தோடு 49 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 நூலகங்களையும் உங்களுக்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். In our country, education is the biggest enabler. It is the best tool of empowerment. Unfortunately, our Prime Minister does not think so. He is making education beyond the reach of common man. நம்முடைய நாட்டில் கல்வி என்ற கருவிதான் முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார முன்னேற்றத்துக்காக பார்க்கப்படுகிறது. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய பிரதமர் மோடி அப்படி நினைப்பதில்லை. அவர் கல்வியை சாதாரண மக்களுக்கு எட்டாக்கனியாக மாற்றியுள்ளார். Most importantly, he has been your voice in the assembly, raising your issues, fighting for your rights and ensuring that development reaches every ward this fast growing constituency. அவர் முக்கியமாக உங்களுடைய உரிமைகளுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார், உங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார், இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக அரும்பணி ஆற்றுகிறார். Friends, development in Velchari is not happening in isolation. It is the part of larger vision led by Chief Minister Thiru M.K. Stalin. In partnership with Congress Party, the Secular Progressive Alliance is committed to serving people and marching the state forward. நண்பர்களே, இது வேளச்சேரியில் மட்டும் நடக்கும்
வளர்ச்சி அல்ல, தமிழகம் முழுவதும் இந்த வளர்ச்சி கொண்டு செல்லப்படுகிறது. இதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழு மூச்சுடன் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். Should say with the partnership of Chief Minister Stalin. You have forgotten that. அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரும்பணிகாட்டலிலும் வழிகாட்டலிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Look at what this government has delivered. Women are traveling free and our Vidyal Payanam scheme, every woman saving nearly 1,000 rupees per month. எத்தனைய நலத்திட்டங்களை இந்த அரசு உங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பதை சற்று சிந்தியுங்கள். மகளிர் பயணம், விடியல் பயணம் என்ற பெயரிலே மகளிரே அத்துணை பேரும் பேருந்துகளை இலவசமாக பயணிப்பதற்காக நம்முடைய முதல்வர் இங்கே வழி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. Over 1.31 crore women are receiving lot of funds from the government. ஏறத்தாழ 1,31,00,000 பெண்களுக்கு நம்முடைய அரசின் மூலமாக கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. All the schemes under Kalingar, in his name, Stalin is giving many funds, many welfare schemes to the people of Tamil Nadu. Every month, under the Kalingar scheme, people are getting, women are getting lot of funds from the government under the leadership of Stalin. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரின் அரசின் கீழ் பலவிதமான நலத்திட்டங்கள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது, குறிப்பாக பெண்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை இங்கே மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Senior citizens and the differently abled are receiving ration at their doorstep through the Thaimanar scheme. நம்முடைய முதல்வர் அவர்களின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்கள் அவரது இல்லத்திலேயே வழங்கப்படுகிறது. Friends, this government has not only focused on welfare schemes, it has also driven growth. Tamil Nadu today is one of India's most industrialized state. நண்பர்களே, வெறும் நலத்திட்டங்களோடு இந்த அரசு நின்று விடவில்லை. இந்தியாவிலே தொழில் வளர்ச்சி அடைந்த மிக முக்கிய மாநிலங்களாக ஒன்றாக தமிழ்நாடு மாற்றி இருக்கப்பட்டிருக்கிறது. In the last 5 years, over 10 lakh jobs have been created in Tamil Nadu and young people got the jobs. கடந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 10 லட்சம் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. Tamil Nadu has achieved, delivered a growth rate of over 11%, making it one of the fastest growing economics in India. தமிழ்நாடு சுமார் 11% வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவிலேயே மிக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக பொருளாதார ரீதியிலும் தொழில் ரீதியிலும் திகழ்கிறது. But my brothers and sisters, while Tamil Nadu is moving forward, the BJP government at the center is trying to pull it in back. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் மாநிலம் இப்படி முன்னேறும் பாதையில் செல்லும் போது பாஜக அரசு அதை தடுத்து நிப்பாட்டி அதன் முன்னேற்றத்தை தடை செய்ய முயற்சிக்கிறது. They are treating Tamil Nadu like a stepchild. தமிழ்நாட்டை மாற்றாந்தான் மனப்பான்மையுடன் நடத்துகிறது மத்திய அரசு. Despite contributing significantly to the nation's economy, நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றினாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது. Tamil Nadu is receiving
a disproportionately low share of tax revenue. ஜிஎஸ்டி மற்றும் அமைப்புகள் மூலமாக நாம் பெரும் பங்கை மத்திய அரசுக்கு செலுத்தினாலும் அவர்கள் திருப்பி கொடுக்கும் பங்கு மிக குறைவாகவே தமிழ்நாடுக்கு கிடைக்கிறது. Funds meant for education, the Samagra Shikshana Yojana, are being withheld. சமக்கர Funds for education like Samagra Shiksha Yojana is withheld. கல்விக்காக வழங்கப்படும் சமக்கர சிக்ஷான் ஸ்கீம் போன்றவை முடக்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. Simply because Tamil Nadu refuses bow down to the imposition of Delhi's dictatorship. எதற்காக தெரியுமா? டெல்லிக்கு தலை வணங்க தமிழக அரசு பணியவில்லை என்பத ஒரே காரணத்துக்காக இப்படி மாற்றாந்தான் மனப்பான்மையுடன் செயல்படுகிறார்கள். Even during natural disasters, floods, cyclones, the center's response has been inadequate and insensitive. இயற்கை பேரிடரான புயல், வெள்ளம் போன்ற பாதிப்புகளின் போதும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கான பங்கீடுகளை ஒதுங்காக செய்வதில்லை. Let me say this clearly. This stepmotherly treatment is being actively supported by a governor who is Tamil Nadu governor, who is repeatedly interfering in the functioning of elected state government supported by Tamil Nadu people. தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தமிழக அரசின் செயல்பாடுகளை ஆளுநர் குறுக்கிடுகிறார், மாற்றாந்தான் மனப்பான்மையுடன் நடத்துகிறார்கள். He is supposed to be act as impartial in the interest of people of Tamil Nadu, but he is always harassing the state government. ஆளுநர் என்பவர் நடுநிலையாக செயல்பட வேண்டும், இந்த மக்களுக்காக செயல்பட வேண்டும். ஆனால் அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார். This is not acceptable in a federal democracy. Tamil Nadu will not be dictated to. Tamil Nadu will not surrender the rights which he has got. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான நடைமுறை. ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு அடக்குமுறைக்கு பணியாது. Now let me come to a very important issue, the delimitation bill. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்கிறேன். நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு, அதை பற்றி உங்களிடம் பேச விரும்புகிறேன். The BJP government tried to play a dangerous game. They attempted to link women's reservation with delimitation based on 2011 census. பாஜக அரசாங்கம் ஒரு அபாயகரமான திட்டத்தோடு விளையாண்டு கொண்டிருக்கிறது. No, you tell, attempted to link with women's reservation with delimitation based on 2011. பாஜக அரசாங்கம் மிகவும் அபாயகரமான முறையில் மகளிர் இடஒதுக்கீட்டையும் தொகுதி மறைவரையையும் ஒன்றாக சேர்த்து சூழ்ச்சியாக அதை நடத்த முயற்சித்தார்கள். It means punishing states like Tamil Nadu and successfully controlled population growth. தமிழ்நாட்டு மக்கள் தொகை மற்றும் மனித வளம் அத்துணையிலும் முன்னாடி இருந்த போதும் அவற்றை கட்டுப்படுத்தி அதற்காக பரிசாக வழங்காமல் அவர்களை தண்டிக்க நினைக்கிறது பாஜக அரசு. Instead of rewarding Tamil Nadu, they wanted to reduce its voice in parliament. தமிழகன் இந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்ததற்காக அவருக்கு பாராட்டி பரிசளிப்பதை தவிர்த்துவிட்டு அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் நசுக்க முயற்சிக்கிறது பாஜக அரசு. The opposition stood united. The Congress party in Delhi led from the front, and all opposition parties, DMK, SP, TMC, and all other stood shoulder to shoulder to defeat this bill. ஆனால் நம்முடைய கூட்டணி கட்சிகள் தோளோடு தோளாக நின்று காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி பார்ட்டி மற்றும் அனைவரும் ஒன்றாக இணைந்து
இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். The first man and first chief minister from Tamil Nadu, he raised the voice against this bill. முதல் மனிதனாக இந்தியாவிலேயே முதல் மனிதனாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுத்தார். And he said it is anti-people, anti-Tamil Nadu, anti-South. So he tear that, not only tear, he burnt the bill. And he showed the people this is anti-DMK, anti-Tamil Nadu, anti-people. So he burned the bill and showed to the people and created awareness. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் மற்ற சிறு மாநிலங்களுக்கும் இங்கு எதிரானது என்று அதை கிழித்தெறிந்ததோடு மட்டுமல்ல, அதை தீ வைத்து கொளுத்தியும் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மாண்பையும் தன்னுடைய வீரத்தையும் வெளிப்படுத்தினார். Together we defeated these anti-Tamil Nadu, anti-Karnataka, anti-Kerala bills in parliament. நாம் ஒற்றுமையாக அனைவரும் இணைந்து தமிழகத்துக்கு எதிராகவும் கர்நாடகத்துக்கு எதிராகவும் கேரளாவுக்கு எதிராகவும் கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்தோம். This is not a small victory. This is a victory for every citizens in the country. இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, இந்த நாட்டின் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். Who believes in democracy and one vote, one value. This is our slogan. That's why we all tried and defeated the bill. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஓட்டு ஒரு நாடு என்ற முறையில் இணைந்து நின்று இந்த தீர்மானத்தை நாம் தோற்கடித்தோம். This is a victory for federalism. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எடுத்த மிகப்பெரிய வெற்றியாகும். This is a victory for justice. இது நீதிக்கு கிடைத்த வெற்றியாகும். We gave 33% reservation to women, panchayat and urban local bodies earlier, and Rajiv Gandhi ji brought the law. After that, P.V. Narasimha Rao, he implemented it, and all mahilas, all ladies, they got 30% reservation in panchayat, in nagar palikas, in municipalities, everywhere. This is the achievement of Congress party. Those days, you should remember, it is not the achievement of Modi. நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அமரர் ராஜீவ் காந்தி அவர்களாலும் பின்னாலே P.V. நரசிம்ம ராவ் அவர்களாலும் மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக பஞ்சாயத்து மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் மகளிருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இது காங்கிரசின் சாதனை, இது பாஜகவின் சாதனை அல்ல என்பதை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். In 2023, we unanimously passed a woman reservation bill. Why Modi has not implemented, I am asking. Where was he? He kept nearly 30 months in the cold storage, and now he is saying, I am for women. And my mata aur behnon ka aaj apman hua. That is the speech he gives on the road, before his office, everywhere, wherever he goes, he only says this. உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். 2023 நாம் ஒரு மனதாக இந்த மசோதாவை நாம் நிறைவேற்றினோம். ஆனால் ஏறத்தாழ 30 மாசத்துக்கு மேல் அதை கிடப்பிலே போக்கட்டு விட்டு இன்று முதலை கண்ணி வடிக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். I wrote 3 letters to Modi, Riju, requesting them implement 2023 bill. Today only you implement. We are ready to give
that consent for the bill, but they did not do it. நான் 3 தடவை கடிதம் எழுதினேன் மோடிக்கும் கிரண் ரிஜிஜு அவர்களுக்கும். பல தடவை சொல்லியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அப்போது சொன்னேன், இப்போது கொண்டு வாருங்கள், உடனடியாக நாம் அனைவரும் சேர்ந்து இதை நிறைவேற்றுவோம் என்று. ஆனால் அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. I requested Modi and Kiran Rijiju, you call a meeting of all party. Instead of that, they were calling individually. This is a cheating to the people of country. நான் கூறினேன், மோடியிடம் கிரண் ரிஜிஜுவிடம் அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக அணையுங்கள், எல்லோரும் சேர்ந்து இதை தீர்மானிப்போம் என்று. ஆனால் அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருவரை கூப்பிட்டு இதை பற்றி பேசினார்கள். இது ஒரு சூழ்ச்சி. You need leaders who will not bow before the BJP, but will stand up and fight. That is Mr. Stalin. நம்மளுக்கு தேவை டெல்லிக்கு அடிபணிந்து அவர்களை வணங்கி நிற்கும் தலைவர்கள் அல்ல, அவர்களை எதிர்த்து தலைவணங்காமல் நிற்கும் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் தான் இப்போது தமிழ்நாட்டுக்கு தேவை. Friends, today AIDMK has lost its identity. இன்று அதிமுக தன்னுடைய நிலையையும் தன்னுடைய அடையாளத்தையும் இழந்து நிற்கிறது. It has become a silent slave partner of the BJP. இன்றைய அதிமுக அவர்களின் பாஜகவின் அடிமையாகவும் பங்காளிகளாகவும் மக்களின் உரிமைகள் பற்றி பேசாமல் மௌனம் காத்து நிற்கிறார்கள். It cannot protect Tamil Nadu's interest. It cannot raise its voice because he has already become a slave of Modi. அதிமுகவில் தமிழக மக்களின் உரிமையை காக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக இவர்களால் குரல் எழுப்ப முடியாது. ஏற்கனவே அவர்களிடம் இவர்கள் அடிமையாகிவிட்டார்கள். A man who is fighting against Modi is Mr. Rahul Gandhi. மோடிக்கு எதிராக அகில இந்தியாவிலும் தலை நிமிர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார்கள். He is bold, he is courageous, and he is the man who walked for poor people to understand the country's problem from Kanyakumari to Kashmir, West Bengal to Bombay. நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்தியாவிலும் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் குரல் கொடுக்கின்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை மக்களுடன் உரிமைகள் நசுக்க போடும் போது அதற்கு எதிராக எழுந்து போராடுகிறார். He is always fighting with Modi ji, and always Rahul Gandhi stands for justice, equality, fraternity, and he is with poor people and also young men who are today facing unemployment and other problems. மோடிக்கு எதிரான குரலை எப்போதும் ராகுல் காந்தி நிறுத்துவதில்லை. மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களின் உரிமைகளுக்காக அவர் மோடியை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிறார். இந்த நாட்டின் நம்பிக்கை ஊற்றாகவும் இளைஞர்களின் எதிர்காலமாக ராகுல் காந்தி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Rahul Gandhi, always a courageous man, he never fear, and he himself fight in parliament. Inside the parliament he is fighting, and you all fighting outside the parliament, and Stalin also fighting in outside the parliament, and Rahul Gandhi is fighting inside the parliament, and nobody, he is not afraid of anybody. யாருக்கும் பயந்தவர் அல்ல நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். பாராளுமன்றத்துக்கு உள்ளே மட்டுமல்ல வெளியேயும் அச்சமின்றி தைரியமாக மோடி அரசையும் ஆர்எஸ்எஸ்ஐயும் எதிர்த்து நிற்கிறார். அதுபோலவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவர்களோடு எதிர்த்து நின்று நீதிக்காக போராடுகிறார். This is a fight. It is between those who divide and those who unite. இது ஒரு மிகப்பெரிய போருக்கானது.
நாட்டை பிரித்தாள நினைப்பவர்களுக்கும் மக்களை ஒன்றுபடுத்தி வாழ நினைப்பவர்களுக்குமான பெரிய போர் இது. between those who impose and those who respect. யார் அடக்கியாள முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கும் யார் மக்களை மாண்புடன் சமமாக நடத்துகிறார்களோ அவர்கள் இருவருக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் இது. Between those who weaken states and those who strengthen them. மாநிலங்களை வலிமை குன்றியதாக செயல்படுபவர்களுக்கும் அதை வலிமையாக்க செயல்படுவதற்கும் இடையிலான போராக இதை நான் சொல்கிறேன். This is very important. See, with your blessings, we got majority MPs in parliament. That is why we are able to stop this delimitation bill, which is against the poor, which is against India's population. உங்களுடன் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் இங்கே நிறைய தொகுதிகளை 100% பெற்றதால் தான் இந்த மாதிரி கொடுமைகளுக்கு எதிராக நம்மால் பாராளுமன்றத்தில் போராட முடிகிறது, மக்களின் உரிமைக்காக போராட முடிகிறது. Modi always he says, "मेरी 56 इंच की छाती है." It means 56 inch. छाती means see. அதாவது மோடி அவர்கள் எப்போதும் தன்னுடைய 56 இன்ச் மார்பளவை மட்டும் சுட்டிக்காட்டி தான் வலிமையானவன் என்று பேசுகிறார். But he is not doing anything for the people of this country. ஆனால் மார்பின் வலிமையும் விரிவையும் பற்றி பேசுகிறவர் மக்களுக்காக எதையும் செய்வதில்லை, இந்த நாட்டிற்காக எதையும் செய்வதில்லை என்பதை உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன். I urge you, stand with the alliance that has delivered, stand with the alliance that has protected Tamil Nadu's right, stand with the alliance that believes in social justice, secularism and inclusive growth. I will read. I urge you, stand with the alliance that has delivered, stand with the alliance that has protected Tamil Nadu's right. உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எழுந்து இந்த கூட்டணியுடன் இணைந்து நில்லுங்கள். இந்த நாட்டின் மக்களை பாதுகாப்பதற்காகவும் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற கூட்டணிகளோடு இணைந்து நின்று வெற்றியை பெற்று தாருங்கள். Stand with the alliance that believes in social justice, secularism, fraternity and inclusive growth. மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், ஒன்றுபட்ட வளர்ச்சி ஆகியவற்றை முன்னெடுத்து செல்லும் இந்த கூட்டணியுடன் இணைந்து நில்லுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். All these principles Rahul Gandhi ji has got, and he stands for justice, fraternity, equality like Stalin. எப்படி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சகோதரத்துக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் குரல் கொடுத்து போராடுகிறதோ அதை போல்தான் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய அளவிலே இதே நோக்கத்துக்காக இதே கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார். That's why I request you, vote for Congress candidate Sri Hasan Maulana. Raise your hand with both hands. Namaskar. He is the candidate, young man, energetic man who worked for you. So support our alliance and Sri Hasan Maulana, vote for the hand symbol. Support our alliance partner DMK, DMDK, VCK, CPI, CPM, IUML, MDMK and others. நண்பர்களே, உங்களிடம் மிக்க அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த தொகுதியிலே நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கும் நம்முடைய இளம் தலைவர் ஹசன் மகளா அவர்களுக்கு
பெருத்த அளவில் ஓட்டெடுத்து கை சின்னத்தில் வாக்களித்து அவரை சட்டமன்றத்தில் அனுப்புங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, திமுக, MDMK, காங்கிரஸ் மற்ற அத்துணை கூட்டணி சார்பாக நிற்கின்ற வேட்பாளருக்கும் அவரவர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற்று அத்துணை பேரையும் சட்டமன்றத்துக்கு அனுப்பி மீண்டும் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Let us ensure that development continues. வளர்ச்சி தொடரட்டும். Let us ensure that Tamil Nadu's voice becomes stronger than ever. தமிழகத்தின் குரல் இன்றும் ஓங்கி ஒலிக்கட்டும். Give another chance to the secular progressive alliance. Let Stalin continue. Let Tamil Nadu march forward, and under the leadership of Rahul Gandhi in Parliament and in the state, Mr. Stalin, really will bring all the developments to the Tamil Nadu. மீண்டும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும். அவர்களுக்கு வாக்களியுங்கள். அவருடைய வாக்குகள் நம்முடைய வாக்குகள் அத்துணை பேரையும் சேர்ந்து இந்த ஆட்சி மறுபடியும் தொடர வேண்டும். தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு தடவை கேட்டுக்கொள்கிறேன். Don't believe Modi. Modi is a liar. மோடியை நம்பாதீர்கள். அவர் ஒரு புழுகு மூட்டை, பொய்யர். And always he told false promises. He gave false promises, denotification and other employment 2 crores. Where are they? 50 lakhs rupees for each. All bogus promise he gives. Modi is a liar. மோடி ஒரு பொய்யர், பித்தலாட்டக்காரர். தவறான வாக்குறுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறார். தொகுதி வரையறை என்று பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன் என்று சொன்னார். எங்கே போனது அவரது வாக்குறுதி எல்லாம்? அவரை நம்பாதீர்கள். அவர் ஒரு பித்தலாட்டக்காரர். I don't know why AIDMK and other people are supporting Modi. Modi believes in Chaturvarna. Modi believes in Manusmriti. Modi believes in, he is an anti-woman, anti-scheduled caste and anti-poor people. I am not able to understand. And Tamil Nadu like state, if believes this, it is a burial ground for AIDMK. பெரியார் வாழ்ந்த மண்ணில் அதிமுக அதனுடைய தோழர்களும் எதற்காக பாஜக அரசிடம் செல்கிறார்கள், மோடியின் பின்னே செல்கிறார்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் மட்டுமல்ல, மனித நேயத்துக்கு எதிரானவர்கள், வெறுப்புணர்ச்சியை தூண்டுவர்கள், தலித் சமுதாயத்துக்கும் மைனாரிட்டி சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நம்பாதீர்கள். He is against poor, he is against women, he is not a man who can fight for ladies, but only he fights for rich people. அவர் உண்மையிலேயே பணக்காரர்களுக்காக மட்டும் சார்பாக செயல்படுபவர். மகளிருக்காகவோ, தலித் மக்களுக்காகவோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவோ, விவசாயிகளுக்காகவோ, ஏழை மக்களுக்காகவோ அவர் ஒருபோதும் குரல் கொடுப்பதில்லை. அவர்களின் உரிமையை நசுக்கவே அவர் செயல்படுகிறார். Thank you. வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் காங்கிரஸ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். Now I put one slogan, you all have to respond it. Jai Hind! Jai Hind! Jai Congress! Jai Congress! Jai Tamil Nadu! Jai Tamil Nadu! Vanakkam! மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஹசன் மௌலானா அவர்களை ஆதரிக்க வருகை தந்து வேளச்சேரி மக்களுக்காக செய்த பெருமைமிகு சாதனைகளை நினைவூட்டி நம்மிடையே வாக்கு கேட்டு
வந்திருக்கும் திரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் பெருமைமிகு சாதனைக்கு சாத்தியப்படுத்திய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி